வயதில் சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்க. தாய் உங்களுக்கு 5 விஷயங்களை இன்னைக்கு நான் கொடுத்துட்டு போறேன். நான் சொல்லுகின்ற இந்த வாக்கியத்தை மட்டும் மனதிலே உறுதியாக வாங்கி பிடித்துக் கொள். முதல் வாக்கியம் உன் மனதிலே நீ இருக்க எழுதி வைத்துக்கொள். முதல் வாக்கியம், இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். நல்ல சொல்றேன் பாரு இந்த வார்த்தையை. நாம் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் தான் கடவுளுக்கு இருக்கிறதே தவிர நாம் செய்யக்கூடிய நன்மைகளை மறுக்கும் ஆற்றல் அவருக்கு இல்லை. நன்மைகளுக்கு நாம் சொந்தக்காரர்கள். நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திரும்பி வரும். இன்னொரு வார்த்தையை சொல்றேன், நாம் செய்யும் குற்றங்களை நாம் மறந்து விடலாம், நாம் செய்யும் தவறுகளை நாம் மறந்து விடலாம். ஆனால் நாம் செய்யும் தவறுகளும் நம் குற்றங்களும் நம்மை மறப்பதே இல்லை. அது நம்மை தொடர்ந்து வரும், தேவையில்லாத இடங்களில் வந்து நிற்கும். இப்ப நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னா அது வந்து நிற்கும். நீ தானே கூட வச்சிட்டு இருந்த, அப்ப கழட்டி விட்ட, இப்ப வந்து நிக்கிறேன்னு வந்து நிற்கும். பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கு திரும்ப வரும். முதல் விதி, நீ எதை செய்தாலும் இந்த பிரபஞ்சம் அது உனக்கு திருப்பி தரும். நம்பர் 1 விதி. நம்பர் 2, வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி கொள்ள வேண்டும். அதுவா நடந்துரும்னா நடக்காது. ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? நீ ஜெயிச்சுட்டே போறதுதான். 2 மார்க்கா இருந்தாலும் ஜெயிச்சுட்டே போ. இந்த உலகத்தில் எதுவும் தானாக நடக்காது, நீ தான் அதை நடத்தி காட்ட வேண்டும். 2வது விதி. 3வது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொள். இப்ப பாரு, நான் மீன் கடல்ல நீந்துவேன், எனக்கு மரம் ஏற தெரியாது. நான் 65 தான் அப்படின்னா 66 தான் என்னுடைய ஹையஸ்ட்னா தட் இஸ் மை ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். அதை நான் ஹிட் பண்ணிட்டு தான் போவேன். இங்க மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னுடைய ஆரம்பம் அற்பமானதாக இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கு. என்ன சொல்லது? சம்பூரணம், முழுமை. 66 தான் உன்னுடைய முழுமை. நான் 66 அப்படிங்கிற நான் உனக்கு 98 காம்படிஷனே கிடையாது. அட் த மேக்ஸிமம் நான் 71 வாங்கினேன், அவ்வளவுதான் என்னுடைய கெபாசிட்டி. ஆனா யூனிவர்சிட்டியில 71ங்கிறது அந்த டைம்ல அதுதான் யூனிவர்சிட்டி ரேங்க். யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன், நானா 71 தான். என்னுடைய ஹையஸ்ட் என்ன இருக்குதோ அந்த ஹையஸ்ட நீ அந்த பொட்டன்ஷியலை தொடு என்கிறேன். சிலவற்றை ஏற்றுக்கொள். மற்றவர்களை பார்த்து இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கருதாதே. சில விஷயங்களை ஏற்றுக்கொள். உனக்கான வாழ்க்கை எதுவாக இருக்கிறது என்று நீ தேர்ந்தெடுக்கிறாயோ அதில் நீ சந்தோஷமாக இருப்பாய். அதை முழுமையாக எடு, சம்பூரணமாக இரு. எங்க வேதத்தில் சொல்லப்பட்டு, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, உள்நுழைவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், வெளியில் நீ செல்லுகின்ற பொழுது அது மிக மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும். அதே சொல்லி இருக்க மேடம் குர்ஆன்ல, மிக மிக மரியாதை. நீ இந்த ஸ்கூல்ல எப்படி உள்ள ஜாயின் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, பட் த எக்ஸிட் மஸ்ட் பி ஹிஸ்டாரிக்கல். சைன் பண்ணிட்டு போ. நான் அறிவாளி, நான் புத்திசாலி, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே இருக்கிறதா? செஞ்சு காட்டுங்கிற நான். எதுவாக இருந்தாலும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள். சில விஷயங்களை நீதான் செய்து காட்ட வேண்டும். 3வது விதி. 4வது விதி, நாம் மாறும்போது நம்மை பின்பற்றி எல்லாம் மாறும். Be the change. You be the change. Don't expect the change. You be the change. 4th விதி. 5th விதி என்ன தெரியுமா? இன்று நேற்று நாளை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இன்று நேற்று நாளை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதனால் மிக மிக கவனமாக உன்னுடைய வாழ்நாட்களை வாழ். இன்னொரு ரொம்ப ரகசியமான சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன். 15 வயது அல்லது 17 வயது அதிலிருந்து 25 வயது வரை எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். அந்த 17 வயதில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை இதோ இப்பொழுது 12, 13, 14 வயதில் முடிவு செய். 15 வயதில் முடிவு செய். This is your age. இந்த வயதில் சில முடிவுகளை மிக ஆழமாக எடுக்காத. Learn. நான் ஒன்னு சொல்றேன்ப்பா, மனசால சொல்றேன், எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம சொல்றேன். பிரபஞ்சம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆழ் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு வந்துரும், உன்கிட்ட வந்துரும். ரூமி சொல்கிறான் இதை, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. இதை இந்த மாதிரி பசங்கிட்ட சொல்லிட்டேனா மேடம்? ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்குறான், நிஜமாவா மேடம்? நான் என்ன தேடுகிறேனோ அதுவும் என்னை தேடுகிறதா? டேய், நான் சொல்ல வந்தது வேற, நீ ஏண்டா இங்க போய் சிக்கிக்கிற? நீ எதை தேடினாலும் அது உன்னை தேடும். நீ காமத்தை
காமத்தை தேடுகிறாயா, காமம் உன்னை தேடும். நீ காதலை தேடுகிறாயா, காதல் உன்னை தேடும். நீ வெற்றியை தேடுகிறாயா, வெற்றி உன்னை தேடும். நீ சம்பாத்தியத்தை தேடுகிறாயா, சம்பாத்தியம் உன்னை தேடும். நீ அரசியல் தலைவராக வர வேண்டும், அதிகாரத்தை கையில் பிடிக்க வேண்டும் நினைக்கிறாயா, அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறோம். எது நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும். எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீ முடிவு செய். இந்த வயதில் முடிவு செய்தால்தான் 40-50 ஆண்டுகளில் நீ இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆளாக வர முடியும். நீ முடிவு செய்கிறாயா? எங்கே எல்லாம் சிக்கிக் கொள்கிறாய், எவ்வளவு தவறுகளை செய்கிறாய், அந்த தவறுகளை குறைத்துக்கொள். நான் இப்படி சொல்றேன் பார், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. எனக்கு நான் சின்ன வயசுல ரொம்ப வறுமை, கடுமையான வறுமை, சொல்ல முடியாத அளவுக்கு வறுமை. எங்க அம்மா அந்த ஒரு பாட்டை சொல்லி காட்டுவாங்க. திருடாதே பாப்பா திருடாதே. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வெறும் ஜோக்ல கடந்து போறது இல்ல இந்த வார்த்தை எல்லாம். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. என்ன சொல்லது? அதுல அடுத்த சரணம் வரும் குழந்தைகளே, ரொம்ப முக்கியமா. இந்த தாயா, உங்க தாய் சொல்றாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்ப இதெல்லாம் ஆசிரியர்கள் கண்டித்து விடுகிறார்கள். எல்லாருக்கும் கூகுள் டீச்சரை பிடிக்குது மேடம். ஏன் தெரியுமா? நீ தப்பா போயிட்டனா அது மறுபடியும் வேற வழி காட்டும், உன்னை திட்டவே திட்டாது. நீ எக்ஸிட் தப்பா எடுத்துட்டனா உடனே வேற எக்ஸிட்டை காட்டும். நான் சொல்றேன் அந்த கூகுள் டீச்சர் மாதிரி, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். Life is so simple. Don't make it complicated. But to understand the simplicity is not easy. It's very tough. If you understand the simplicity of the life, you taste the life of the simplicity. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க சொன்னாங்கல்ல, ஒழுக்கம், டிசிப்ளின். நான் பிள்ளைங்கள பார்த்து ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா உடனே அவன் டிசிப்ளின்னு சொல்லுவான். ஏய் டிசிப்ளின்னா என்னன்னு கேட்டா ஒழுக்கம். நான் டிரான்ஸ்லேஷனா கேட்டேன், அப்படின்னா என்ன ஒழுக்கம்னா என்னப்பா? எல்லாரும் ஒழுங்காயிரு, ஒழுக்கமாயிரு, ஒழுக்கமாயிரு, ஒழுங்காயிரு, என்னது அதுப்பா? அப்படின்னா என்ன? எனக்கு சொல்லித்தாங்களேன். நான் ஒழுக்கமா இருக்கிறதுனா என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்களேன். பெரியவங்க பேச்சை கேட்கறதா? அப்புறம் லிஸ்ட் போடுற, ஒழுக்கமா இருன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போடுற. எத்தனை லிஸ்ட் இருக்கு உங்ககிட்ட? என் ஒழுக்கத்தை நிர்ணயிப்பதற்கு உன்னிடத்துல எத்தனை லிஸ்ட் இருக்கு? நான் சொல்லட்டுமா ஒழுக்கம்? I am a language teacher. I am not a literature teacher. எனக்கு 5 மொழிகள் தெரியும். எந்த சொல் சொன்னாலும் அந்த சொல்லின் ஊடாக டிராவல் பண்ணுவேனா. ஏன்னா ஒவ்வொரு சொல்லும் உயிர்ப்பானது. பைபிள் சொல்லுதா இல்லையா? ஆதியில் வார்த்தையாக இருந்தது தானே, வார்த்தை தானே. என்னப்பா சொல்? அது மாம்சமானது. எது மாம்சமானது? வார்த்தை தானே மாம்சமானது. இப்ப வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. இறைவனாக அது ஆகி உன்னிடத்தில் வந்திருக்கிறது என்று கிறிஸ்துவ மதம் சொல்லுகின்ற பொழுது வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. நீ எந்த வார்த்தையையும் அப்படி கடந்து போவாது, புரிஞ்சுக்கிட்டு கடந்து போ. ஒழுக்கம்ங்கிற சொல்லுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுக்கிறேன் நான். டிசிப்ளின் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அதனுடைய வேர் சொல் டிசைபிள். டிசைபிள் என்றால் கற்பவன், மாணவன். அப்போ எங்கிருந்து வருது அது? அப்போ நான் ஒழுக்கம் என்றால் கற்றல் அர்த்தம் குழந்தைகளை. லேர்னிங் கால்ட் டிசிப்ளின். ஒன்னும் இல்ல, ஐ am an academician. எதை நான் தொடர்ந்து கற்கிறேனோ பாரு, தமிழ்ல இதை விட அழகா சொல்லே இருக்காதுப்பா. ஒழுக்கம் ஒன்றிலே நீ தொடர்ந்து ஒழுகுவது. தண்ணீர் அப்படி கொட்டுது அப்படின்னா தொடர்ந்து நீ எதை கற்கிறாயோ அது உன் ஒழுக்கம். ஒரு திருடங்கிட்ட போய் வாட் இஸ் யுவர் டிசிப்ளின்னா திருடுறது. தொடர்ந்து அவன் அந்த ஒழுக்கத்தில் இருக்கிறான். அதனால் தான் வள்ளுவம் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம்னு சொல்லுது.
செல்ஃப் டிசிப்ளின் ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லுகிறீர்கள். இல்லை, தமிழிலே நல்லொழுக்கம் என்கின்ற சொல் உண்டு, தீவொழுக்கம் என்ற சொல்லும் உண்டு. ஏனென்றால் தீமையில் அவன் அதை ஒழுகிக் கொண்டே இருக்கிறான், நான் நன்மையில் ஒழுகிக் கொண்டே இருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, தீமைக்கு சக்தி அதிகம், ரொம்ப அதிகம், சக்தி அதிகம். தீமை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும், வெரி ஃபோர்ஸ்ஃபுல். ஆனால் அந்த ஃபோர்ஸை முறியடிக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ் நன்மையிடம் மட்டும்தான் இருக்கு. என் பையன்கிட்ட நான் சொன்னேன், அந்த பையன்கிட்ட சேராதரான்னு. ஏன்னு கேட்டான். நீ நல்ல பிள்ளை, அவன் நல்லவன் இல்லை. ஏன் சொல்ற? அவன் கெட்ட வார்த்தை சொல்றான் சின்ன வயசுல, நான் நல்ல வார்த்தை சொல்றேன். அப்போ அவன் ஒரு வார்த்தை கேட்டான் எனக்கு. அவன் அப்போனா 3rd ஸ்டாண்டர்ட் ஏதோ படிச்சுட்டு இருக்கான். சொன்னாங்க, ஏம்மா நல்லவன் கெட்டவனோட சேர்ந்தா நல்லவன் கெட்டவன் ஆயிடுவானாம்மா? ஆமா. ஏம்மா நல்லவன் கெட்டவனோட சேர்ந்தா கெட்டவன் நல்லவனா ஆக மாட்டானா? சூப்பர் வார்த்தை இல்ல? நன்மை பெரிது தானே. பூவோடு சேர்ந்த நார் மணக்கும் தானே, நாரோடு சேர்ந்த பூ நாருமா? அப்படி என்றால் என் குழந்தையை நன்மையில் நில், நன்மையை தீவிரப்படுத்த. நீ நன்மையை தீவிரப்படுத்தினால் உன் நன்மை உன்னை நிச்சயமாக ஒரு நிலையில் உயர்த்தி வைக்கும், மற்றவர்களுக்கு முன்னால் உன்னை உயர்த்தி சொல்லும். ஒன்றும் இல்லை, நான் இப்படி சொல்றேன், நீ அங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் இங்க மேடையில் வரத்துக்கும் எவ்வளவு தூரம்ப்பா? ஒரு 30 அடி இருக்குமா? 30 அடியில் வந்துருவியா? இல்லை கண்ணம்மா, 30 வருஷம் உழைக்கணும், அப்பதான் வர முடியும். இங்க அப்படி சட்டுன்னு இப்படி ஏறி உட்கார்றதுக்கு பேர் இல்லை வெற்றி.